சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்ட மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம். அணையை பென்னிக்குக் அணையை உடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்த முயற்சிகள் எல்லாம், கேரளத்தினர் செய்த முயற்சிகள் அனைத்தும் தோற்று போயின. எல்லா அரசியல் கட்சிகளும் கேரளத்திலே அவர்கள் அங்கே முல்லை பெரியாறில் அணை கட்ட வேண்டும் என்கிற போது உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு சென்றது. உச்சநீதிமன்றம் 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழு அமைத்தது. அணை வலுவாக இருக்கிறது. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் அது கரிகாலன் கட்டிய கல்லணையைப் போல வலுவாக இருக்கும் என்று தெரிந்தும் இடுக்கி அணைக்கு தண்ணீர் கொண்டு போவதற்காகவே இந்த அக்கிரமத்தை செய்கிறார்கள். நாங்கள் இந்த முல்லை பெரியாரை இடித்துவிட்டு புது அணை கட்டப்போகிறோம் என்று போலதான் முதலாக சொல்லுகிறார்கள். சிலந்தி நதியில் ஒரு துணை ஆற்று, அந்த நதி கொள்ளிடத்திலே ஒரு துணை ஆற்றிலும் துணை நதியிலும் அவர்கள் அணை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு நடுநிலையோடு ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தை வஞ்சிக்க கூடாது என்ற முறையிலே அவர்கள் இதை அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் என்று பலமுறை அவர்கள் நீதிமன்றத்திலும் மத்திய அரசு வாக்குறுதி கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலே நடைபெறுகிற கேரள அரசு நாங்கள் அணை கட்டியே தீருவோம், அணையை உடைத்தே தீருவோம் முல்லை பெரியாரை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்திலே அதற்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. இன்னும் வலுவாக அனைத்து கட்சிகளையும் அணைத்துக் கொண்டு அவர்கள் மத்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். இங்கே அணை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கக்கூடாது. சுற்றுச்சூழல் அமைச்சரவையும் மத்திய அரசும் அனுமதி கொடுக்காமல் அவர்கள் அணை கட்ட முடியாது. ஆகவே அதற்கு பதிலாக இங்கே ஒரு உபநதியிலே வந்து அணை கட்டி முல்லை பெரியாருக்கு வருகிற தண்ணீரை தடுத்து விடலாம் என்று கேரள அரசு கருதுகிறது.